லாஸ்ட்டாக எனக்கு லேடிஸ் கால் பண்ணி, சார் எனக்கு டயபெட்டிக் இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, நான் எந்த மாதிரியே ஃபுட் ஹேபிட் மாற்றி எடுக்கணும், எப்படி சாப்பிட்டா எனக்கு டயபெட்டிக் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அப்படி கேட்டிருந்தாங்க. நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னா கார்ப்ஸ் எடுக்கவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். நீங்கள் எடுத்துமே ஃபஸ்ட்டு கார்ப்ஸ் தான் சாப்பிட்றீங்க. அதுக்கு பதில் நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே எடுத்தும் ஃபைபர் உணவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்கள் டயபெட்டிக் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் எடுத்து ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடனே நம்ம பிளட்டில் ஆட் ஆகி ஃபாஸ்ட்டாக சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் ஃபைபர் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைபர் நம்மளுடைய சிறுகுடலில் போயிட்டு அது ஒரு ஜெல் மாதிரி ஃபார்மேட் ஆகும். அது மூலிமா உங்கள் உடம்புல சுகர் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது ப்ரோட்டீன் ஏன் ரெண்டாவது சாப்பிடணும் அப்படின்னா ப்ரோட்டீன் நீங்கள் ரெண்டாவது சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் உணவு சாப்பிட்டதுமே உங்கள் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கார்ப்ஸ் அதிகம் சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டு நிறுத்திடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டயபெட்டிக் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் அதிக உணவு சாப்பிடாம கேலரி கம்மி பண்ணி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்மேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்தமாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்